ஏன்னா, திடீர்னு அவர் 1 மணிக்கு திடீர்னு கனவுல வந்ததா, இல்ல நேர்ல ஏதாவது யாராவது சொன்னாங்களான்னு தெரியல. திடீர்னு திடுக்குன்னு முழிச்சிருக்காரு. பக்கத்துல ஒய்ஃப் படுத்திருந்திருக்காங்க. அவர் எழுப்பியிருக்காங்க. அவங்க தூக்க கலக்கத்துல ஏதோ சொல்லியிருக்காருன்னு, சரிங்க அப்படின்னு காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளிச்சு நேரா நல்ல அமௌண்ட் வித்துட்டதா சொல்றாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் தேறிச்சு அப்படின்னா, கட்சியை நடத்தி அதுக்கு வாடகை குடுத்து, அது ஒரு வேலைக்கு ஆள போட்டு, கூட்டு கழுவுறதுக்கு சம்பளம், கரண்ட் பில்லு, ஏகப்பட்ட செலவு இருக்கு. இப்போ வித்துட்டோம்னு வைங்களேன், புரியுதா உங்களுக்கு? சில பேர் 2 வீடு, 3 வீடு வச்சிருப்பாங்க. சரி ஒரு வீட அது மெயின்டெயின் பண்ண முடியல. வாடகை என்ன ரூ. 10,000 வருது. அத வித்தா ஒரு ₹1,00,00,000 போகும். போய் வித்துருவாங்க. எதுக்கு அப்படின்னு. அந்த மாரி இவருக்கு இப்ப தேவைகள் இருக்கலாம், அது இருக்கலாம். அவர் கொண்டு போய் டோட்டலா வித்துட்டாங்கன்னு தான் அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. நம்ம சொல்லல. கட்சிக்காரங்க அண்ணன் என்கிட்ட விக்கும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாம வித்துட்டாரே அப்படின்றது தான் அவங்க வருத்தம். அந்த மாரி அவரும் சொல்லியிருக்காரு. என்னை பத்தி வர எல்லா விமர்சனத்தையும் நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். அதை பொழுதுபோக்கா பார்ப்பேன் அப்படின்னு. அது ஒரு ஒரு காமெடி கட்சி. அது போனா என்ன, போல என்ன. அவர் 1500 ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காராம் இதுவரைக்கும். அப்புறம் அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால அதை பத்தி பேசுவதில் அர்த்தம் இல்ல.